கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் 15 நாளில் 99% குணமாகக்கூடிய ஒரு வியாதி. ஆனால் அதுக்கான ஒரு சில ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும். வாங்க இந்த சார்ட்டில் நம்ம பார்ப்போம். Day 1 நம்ம கொரோனா வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகிறோம். Day 1 and 2 பெருசாக எந்த சிம்டம்ஸும் தெரியாது. Day 3 and 4 லைட்டாக உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் நம்மளில் நிறைய பேர் அதை நோட் பண்ணவே மாட்டோம். சிம்டம்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம்? சிலருக்கு காய்ச்சல் இருக்கலாம், சிலருக்கு கோல்டு இருக்கலாம், தொண்டை வலி இருக்கலாம், உடம்பு வலி, தலைவலி, இந்த மாதிரி இருக்கும். வரக்கூடிய நாட்களில் இந்த சிம்டம்ஸ் அதிகமாயிட்டே போகும். அது வரைக்குமே நம்ம ஃபேமிலியோடு மிங்கிள் ஆகிட்டு இருப்போம், கடைக்கு போயிட்டு வருவோம், ஏன் வேலைக்கும் போயிட்டு வருவோம். நீங்கள் சொல்லுவீங்க மாஸ்க் போட்டிருக்கேன் அதனால் ஸ்ப்ரெட் ஆகாதுன்னு. நம்ம போடுற மாஸ்க்கை பற்றி இந்த வீடியோவில் பின்னாடி பார்க்கலாம். நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் பிளேஸ், சொசைட்டி அப்படின்னு எல்லாருக்குமே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். அண்ட் நம்ம இன்ஃபெக்ஷனும் அதிகமாகிட்டே போகும். இப்போது உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, உனக்கு கொரோனாலாம் இருக்காது, நீ அதை சாப்பிடு, இது சாப்பிடு, கஷாயம் குடி அப்படின்னு சொல்லுவாங்க. கஷாயம் குடிக்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ண செய்யுது. ஆனால் நமக்கு உள்ள கொரோனா இருக்குன்னே தெரியாமல் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய டேஞ்சர். இது வரைக்குமே கொரோனா வைரஸ் நம்ம சுவாச குழாயில் மட்டும்தான் இருக்குது. நாள் ஆக ஆக இன்ஃபெக்ஷன் அதிகமாகி அது நம்ம லங்ஸுக்குள்ளே போயிட்டு நிமோனியா மற்றும் பிளட் கிளாட்ஸை உருவாக்குது. அதனால் நமக்கு மூச்சு திணறல் உருவாகுது. அப்போ தான் நமக்கு அலார்ம் அடிக்கும், ஒருவேளை நமக்கு கொரோனா இருக்குமோ அப்படின்னு. அது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம், நம்ம இன்ஃபெக்ஷனும் அதிகமாகிடுது. மூச்சு திணறல் வரும்போது தான் கோவிட் டெஸ்ட் எடுக்கிறோம். கோவிட் டெஸ்ட் எடுத்தால் முன்னெல்லாம் 1 நாள் 2 நாளில் ரிசல்ட் வந்துடும். இப்போ 3 நாள் 4 நாள் ஆகுது. ஏன்னா நிறைய டெஸ்ட் எடுக்கிறாங்க, அங்கே லேப் டெக்னீஷியன்ஸ் அவ்வளோவா இல்லை, ரிசல்ட் வர்றதுக்கு டிலே ஆகுது. ஏற்கனவே நம்ம டெஸ்ட் பண்ணவே டிலே பண்ணிடுறோம், டெஸ்ட் ரிசல்ட் வர்றதுக்கும் டிலே ஆகுது. இந்த டிலே தான் நம்ம நாட்டில் இவ்வளோ கோவிட் டெத்ஸ் நடக்கிறதுக்கான காரணமே. ஸோ தயவு செஞ்சு யாரும் டிலே பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் இங்கேயே Day 3 and 4லேயே நீங்கள் உங்களை நீங்களே குவாரண்டைன் பண்ணிக்கிறீங்க, ஒரு ரூம்லேயே இருந்துக்கிறீங்க, உங்களை தனிமைப்படுத்திக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட மட்டுமே இந்த வைரஸ் இருக்கும். உங்கள் ஃபேமிலிக்கோ இல்லை சொசைட்டிக்கோ இது ஸ்ப்ரெட் ஆகாது. ப்ளஸ் நீங்கள் கோவிட் டெஸ்ட்டும் எடுத்துக்கிறீங்க. கோவிட் டெஸ்ட் எடுத்து நீங்கள் பாசிட்டிவ்னு கன்ஃபார்ம் ஆனதும் நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது இன்ஃபெக்ஷன் அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்காது. ஸோ உங்களுக்கு டேப்லெட்ஸ்னாலேயே டாக்டர்ஸ் வீட்லேயே குவாரண்டைன் பண்ணி நீங்கள் சரியாயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் உங்கள் லங்ஸுக்குள்ளே போய் மூச்சு திணறல் வராமல் சீக்கிரமே இந்த வியாதியிலிருந்து குணமடையலாம். அதுதான் சொல்கிறேன், டிலே பண்ணாதீங்க, டெஸ்டிங்கில் டிலே பண்ணாதீங்க. நம்ம யூஸ் பண்ணுற மாஸ்க், நம்மள நிறைய பேர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காகவும் ஃபேஸுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு துணியால் ஆன மாஸ்க்கை யூஸ் பண்ணுறோம். அது வைரஸ்லேருந்து நம்மளை அவ்வளோவா ப்ரொடெக்ட் பண்ணுறதில்ல, சரியான கவரேஜ் தரதில்லை. அதனால் துணியால் ஆன மாஸ்க்கை போதும் வரை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. N95 மாஸ்க் அதுதான் பெஸ்ட் மாஸ்க், அது நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளால் N95 மாஸ்க் வாங்க முடியலன்னா டபுள் மாஸ்க் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நம்ம எப்பயுமே போடுற துணி மாஸ்க்கை ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுக்கிட்டு அது மேலே சர்ஜிக்கல் மாஸ்க், அதாவது யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க்கை வெளியில் போட்டுக்கலாம். யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்கோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் மட்டும்தான். அதுக்கு மேலே அது சரி வேலை செய்யாது. அதை டஸ்ட்பினில் டிஸ்போஸ் பண்ணுங்கள், அங்கே இங்கே தூக்கி எறியாதீங்க. இந்த துணி மாஸ்க் ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கழுவாமல் அதை அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. ஒரு முறை யூஸ் பண்ண மாஸ்க்கை சுடு தண்ணியில் டெட்டால் போட்டு ஊற வச்சு அதை சன்லைட்டில் காய போட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க. அப்படியே உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தேவைன்னா வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் மட்டும் கடைக்கு போங்க. தேவையில்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும், அதுவும் குழந்தைகள் உட்பட எல்லாருமே கடைக்கு போகாதீங்க. கடையிலேருந்து வெளியில் வரும்போதே ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்த உடனே கையை சோப்பால் நல்லா கழுவுங்க. வெதுவெதுப்பான தண்ணியில் உப்பு சேர்த்து வாயை நல்லா கொப்பளிங்க. முடிஞ்சா குளிச்சுடுங்க. நீங்கள் வெளியில் போயிட்டு வந்த துணியை சுடு தண்ணியில் டெட்டால் போட்டு ஊற வச்சு துவைச்சி சன்லைட்டில் காய போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஜூஸ், ஐஸ்கிரீம்ஸ்,
கோல்ட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றத நிறுத்திக்கோங்க. நம்ம இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற மாதிரி உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க. கபசுர குடிநீர், ஜிங்க், விட்டமின் சி இதெல்லாம் ஜென்ரல் இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ். இது யார் வேணாலும் சாப்பிடலாம். முக்கியமாக கொரோனா வைரஸ் வந்தால் என்னென்ன டேப்லெட்ஸ் எப்போ எல்லாம் சாப்பிடணும்னு உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி அந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. மைல்டு சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே நீங்கள் இந்த டேப்லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய 2 முக்கியமான டிவைஸ். ஒன்று தெர்மாமீட்டர், இன்னொன்று பல்ஸ் ஆக்சிமீட்டர். நம்ம ஆக்சிஜன் லெவலில் செக் பண்ணுறதுக்கான டிவைஸ். இது நல்லா பிராண்டாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு மைல்டு சிம்டம்ஸ் தெரியுது, ஸ்டேபிளாக இருக்கீங்க, டெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது. அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. இமோஷ்னல் ஆகாமல் நீங்களே மாஸ்க்கை போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூட கூப்பிட்டு போய் அவங்களையும் இன்ஃபெக்ட் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களால் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ண முடியலன்னா கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ஊரில் நிறைய டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ் வீட்லேயே வந்து RT-PCR டெஸ்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வீட்லேயே டெஸ்ட் எடுத்துக்கலாம். மேபி உங்களுக்கு கொரோனா இல்லாமல் கூட இருக்கலாம். தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் போய் இன்ஃபெக்ட் ஆகிறத விட இந்த மாதிரி ஹோம் அப்பாயின்மெண்ட் வாங்கி வீட்லேயே RT-PCR டெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸ். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த RT-PCR டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு இப்போ எல்லாம் ரொம்ப டிலே ஆகுது. அதை அவாய்ட் பண்ண நீங்கள் ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் கிட், அதாவது ஹோம் டெஸ்டிங் கிட், அதை வந்து நீங்கள் வீட்லேயே வாங்கி வச்சுக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் அவைலபிளாக இல்லை. இந்தியா மார்ட் வெப்சைட்டில் கொரோனா ஹோம் டெஸ்டிங் கிட் அப்படின்னு டைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஆர் சிட்டி நேம் வச்சு சர்ச் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற செல்லர்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆவாங்க. அதில் ஏதாவது ஒரு செல்லருக்கு நீங்கள் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஏன்னா இந்தியா மார்ட் ஒரு B2B போர்ட்டல். இங்கே பல்கில் தான் திங்ஸ் வாங்க முடியும். செல்லர்கிட்ட பேசும்போது உங்கள் ஊரில் இருக்கிற டீலர்ஸ் ஆர் நியரஸ்ட் ஃபார்மசியில் இந்த கிட் கிடைக்கலாம். அங்கேருந்து நீங்கள் இந்த கிட்டை வாங்கிக்கலாம். RT-PCR டெஸ்ட்டில் வர மாதிரியே 2 ஸ்வாப் கொடுத்துருப்பாங்க. ஒன்று மூக்குக்கு, ஒன்று தொண்டைக்கு. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஆர்வக்கோளாறில் மூக்கில் தொண்டைலாம் குத்தி ரத்தம் வர மாதிரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு அந்த மேனுவல்லே சொல்லியிருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு. அதை நீங்கள் கிளியராக படித்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்துலேயே நீங்கள் கோவிட் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு இந்த டெஸ்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த டெஸ்ட் பற்றி நான் ஏன் சொன்னேன்னா, நிறைய பேர் RT-PCR டெஸ்ட் போய் எடுக்கிறாங்க. நிறைய பேர் எடுக்கிறதுனால அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்து டிலே ஆகுது. அதில் 10% தான் பாசிட்டிவாக இருக்காங்க. இப்போது இந்த 10%க்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து டிலே ஆகுது. ரிசல்ட் டிலே ஆகுறதுனால ட்ரீட்மெண்ட்டும் டிலே ஆகுது. அதனால் அவங்களோட அந்த லைஃப் த்ரெட் இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமாகிட்டே போகுது. ஒருவேளை நீங்கள் இந்த ஹோம் கிட்டில் பாசிட்டிவ் ஆகிட்டிங்கன்னா உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கேட்டு அந்த மெடிசன்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே சமயம் நீங்கள் RT-PCR டெஸ்ட்டுக்கும் போகலாம். இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல வந்த விஷயங்கள், தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போய் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் அதிகப்படுத்தாதீங்க. தரமான மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். அப்பப்போ உங்களை நீங்களே சானிடைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் யாராவது கோவிட் பாசிட்டிவ் ஆயிட்டாங்கன்னா அவங்கள குவாரண்டைன் பண்ணுங்கள். ஹியூமனிட்டியை மறந்துடாதீங்க. அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு எப்படி கொரோனா வந்துச்சுன்னு. அவங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக கொடுங்க. முக்கியமாக எனக்கெல்லாம் கொரோனா வராது அப்படிங்கிற அந்த நினைப்பை தூக்கி போடுங்க. உங்கள் டெஸ்ட்டை டிலே பண்ணி லைஃப்பை ரிஸ்கில் போட்டுக்காதீங்க. டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி எந்த டேப்லெட் இருந்தாலும் சாப்பிடுங்க. தேவையில்லாத ஃபார்வர்ட்ஸை நம்பி அதை இதை சாப்பிட்டு உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க. இந்தியா இதுவரைக்கும் சந்திக்காத மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நம்ம சந்திச்சிட்ருக்கோம். டெஸ்ட்டை டிலே பண்ணி நாமளே ரிஸ்க்கை அதிகப்படுத்திக்கிறோம். அப்புறம் ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் ஒரே டைமில் ஹாஸ்பிட்டல் முன்னாடி போய் எனக்கு ICU பெட்டு தான் வேணும், ஆக்சிஜன் இருக்கிற பெட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறோம். இத்தனை பேஷண்ட்ஸை ஒரே டைமில் ட்ரீட் பண்ணும்போது அவங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அளவுக்கு இருக்கும். ஹாஸ்பிட்டலில் பெட்ஸ் அண்ட் ஆக்சிஜன் மட்டும்தான் பற்றாக்குறையா? இவ்வளோ பேரை ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ், நர்சஸ், ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் எல்லாருமே கம்மியாக தானே இருக்காங்க. 15 நாளில் குணமடைகிற இந்த வியாதியை சீக்கிரமாக கண்டுபிடிச்சா ரிஸ்க்கு கம்மியிலேயே நாம் குணப்படுத்திடலாம். ஹாஸ்பிட்டல்ஸில் பெட்டு கம்மியாக இருக்கும்போது டிசர்விங் சீரியஸ் பேஷண்ட்ஸ்க்கு அந்த பெட்டு கிடைக்கட்டும். அதில் போய் நம்ம அதை போட்டியிட வேண்டாமே.
நீங்கள் கைத்தட்டி விளக்கேற்றி முன்கள பணியாளர்களை தெய்வமாக நினைக்க வேணாம், மனுஷங்களை நினைங்க. இந்த வைரஸ்னால ஹியூமனிட்டி கம்மியாயிட்டே போகுது, ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாயிட்டே போகுது. நாம் எல்லாரும் வேற்றுமை பார்க்காம ஒன்றா சேர்ந்து போராடினால் கண்ணுக்கே தெரியாத இந்த கிருமிகிட்ட இருந்து நம்ம நாடு சீக்கிரமே வெல்லும். சோஷியல் மீடியாவில் எதையோ ஷேர் பண்ணுறோம், ஃபார்வர்ட் பண்ணுறோம். இந்த வீடியோவை உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற 5 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதில் யாராவது ஒருத்தருக்காவது பயனளிக்கலாம். நன்றி.